நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். போடா போடா. அப்புறம் மகள் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுற? பக்காளி, அது எவ்வளோ பார்த்து ரெடி பண்ணி விடுப்பாங்கல்லையே. நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நமக்கு தான் கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும், ஆளை விடு. சரி பங்காளி, வா. யாரு? சும்மா வெளியே வாங்க, நான் பார்த்துட்டேன். சும்மா வெளியே வாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே உன் குட்டையனை காணோம்? அவன் இன்னைக்கு வரல. நீ ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சா மட்டும் போதுமா? என்ன பண்ணுவேன்? எனக்கு இன்னைக்கு 5000 ரூபா தேவைப்படுது. நான் அப்புறமா எடுத்துகிட்டு வர்றேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கோ. பணம் எடுத்துட்டு வா பாப்போம். சரி, வர்றேன். பங்காளி, கவிதா கதை என்னத்தான் ஆச்சு? நடக்குமா நடக்காதா? பங்காளி, நேற்று நான் பார்த்தேன். சரி பங்காளி. பெரிய மேட்ரே இல்லை, அவளுக்கு நம்ம மேலே ஆசை தான்டா. அப்படியா? இன்னைக்கு போகிறான், முடிக்கிறான். மச்சான், என்னை விட்டாது பங்காளி. உன்னை விட்டுருவேனாடா நான்? உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். டேய், இன்னைக்கு முடிக்கிறோம் கண்டிப்பா. அக்கா, என்னடா எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்கேன். உங்க ஆளை பார்த்தேன், எங்கேயோ வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க. கொஞ்சோண்டு வேலைக்கா அப்பா கூட, அதனால வெளியே போயிருந்தேன்க்கா. அக்கா, சாப்பிட்டீங்களா? அக்கான்னு சொல்லாத, அப்புறம் என்னன்னு சொல்லி கூப்பிடுதான்? கவிதான்னு கூப்பிடு. கவிதான்னு கூப்பிடுதா? சரி இங்கே கவிதா. ஒன்றும் இல்லைடா, எனக்கு இப்போ ஒரு 10000 ரூபா தேவைப்படுது. சரி, அப்பா கிட்ட இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துட்டா? பங்காளி, என்ன இன்னைக்கு முடிஞ்சிரும்ல? முடியுது. பங்காளி, என்னை கோட்டை விட்டாது பங்காளி. பங்காளி, ஃபஸ்ட்டு நான் போகிறேன். சரி பங்காளி. அது வரைக்கும் நீ உக்காரு, 2வது ரவுண்டு நீ வா.
நீ ஏமாத்திர மாட்டியே. ஏமாத்த மாட்டான்டா, புடிச்சிட்டு வந்துடுறேன் நான் ஃபஸ்ட்டு. சரி பங்காளி. போ. பங்காளி எல்லாம் முடிச்சா பங்காளி? எல்லாம் பக்காவா முடிஞ்சது. வேற லெவலில் இருந்துச்சா? சரி பங்காளி, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பங்காளி. என்னடா? இல்லை, என் பங்காளி ஃபஸ்ட் ரவுண்டு வந்தான்ல, நான் 2ஆவது ரவுண்டு போகலான்னு வந்தேன். நேத்தெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன வாயை பிளந்துட்டு வந்திருக்க? அதுக்கு தான் 10,000 கொடுத்தல. அதுக்கு உன் கூட படுக்க சொல்றியா? போடா போடா போறேன்றடா. மறுபடியும் அடி வாங்க போறேடா. போடா. என்னடா பங்காளி, என்ன ஒரு மாதிரியா சோகமா இருக்க? உனக்கு நடந்துருச்சு, அதனால ஜாலியாக இருக்கிற. எனக்கு 2 அரவுணு தான் மிச்சம். என்னடா சொல்ற? ஏன்டா கேட்குற? சரி சரி, கவலைப்படாத. டேய் பங்காளி, அந்த போகுது யாருன்னு தெரியுதா? கவிதாவுடைய மாமியா தான்டா. பக்கா ஒரிஜினாலிட்டி, செம்மையா இருக்குடா, நல்லா என்ஜாயா இருக்கேன். பேசாம நீ அதை முடிச்சிரு. நடந்துட்டு இருக்கு, நீ நினைச்சீனா முடிச்சிடலாம். இது அடிக்காது இல்ல? அதெல்லாம் அடிக்காதா, கொஞ்சம்டா. சரி பங்காளி, ஒன்று போனா இன்னொன்று இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அதான் வேணும். வா பங்காளி போலாம்.